அட இதுதாங்க ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. நெல்லையை சேர்ந்த மணமகனுக்கும் வியட்நாமை சேர்ந்த மணமகளுக்கும் சூப்பரா கோலாகலமா கல்யாணம் நடந்திருக்கு. மகேஷ், நான் வியட்நாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. 7 years இருக்கு. இப்போ வந்து கல்யாணம்லாம் ஆசை இருக்கு. 2 பேர் வீட்டையும் மீட் பண்ணோம். 2 பேர் வீட்லையுமே ஓகே சப்போர்ட் பண்ணாங்க. அது ரொம்ப சரி, நம்ம தமிழ் பிரச்சாரம் பிடிக்கலாம்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கும் ரொம்ப ஆசை நம்ம தமிழ் பிரச்சாரம் பிடிக்கலாம். அதனால அந்த சூப்பர் வந்துட்டு தமிழ் பிரச்சாரம் பிடிக்க கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கோம். தேங்க்யூ. Hi everybody, Manakam and Stella. I'm from Vietnam and right now today I'm wearing the Indian dressing for my wedding today. How I look, everybody? பகுதியை சேர்ந்தவங்க சுப்பிரமணியன் வாசுகி தம்பதி. இவங்களுக்கு மகேஷ் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு. அண்ட் அவரு பாத்தீங்கன்னா வியட்நாம்ல குளோபல் மேனேஜரா வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதே கம்பெனில வியட்நாமை சேர்ந்த நுகின் லீத்தை அப்படின்றவங்களும் வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. 4 வருஷமா இவங்களுடைய காதல் சூப்பரா போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுடைய பெத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸும் லவ்வுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க இவங்களுடைய கல்யாணம் கோலாகலமா நடந்திருக்கு. தமிழ் முறைப்படியும் நடந்திருக்கு. அதே மாதிரி வியட்நாம்ல அவங்க ஊரு முறைப்படியும் நடந்திருக்குங்க. நெல்லை டவுன் பகுதியில இருக்கிற ஒரு தனியார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா கோவில்ல போயிட்டு திருமாங்கல்யம் மாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மாப்பிள்ள பொண்ணுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தம்பதிகளை வாழ்த்தி இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. பொண்ணோட உறவினர்கள் வீடியோ கால்ல வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.